எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறா தருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கும் துதியே. வந்தனம் வந்தனமே தேவ துண்டமி கொண்டிதமே. இதுவரையில் எமையே பழமாய் காத்தையும் துறையே மிக தந்தனம். வந்தனம் வந்தனமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 71 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 24 வரை. தியானத்தின் தலைப்பு சிறு வயது முதல் என் நம்பிக்கை. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். சங்கீதம் 71 அதிகாரம் வசனம் 5. இன்று அநேகமான வீடுகளில் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள் கூட தங்களுக்கு தொல்லை தராதபடிக்கு அவர்கள் கைகளில் மொபைல் ஃபோனை கொடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகளும் அடம் பிடித்து வாங்குகிறார்கள். பின்பு வாலிப பிராயம் அடையும் போது அவர்கள் மொபைலுக்கு அடிமைப்பட்டு விட்டார்கள் என்பதை உணருவார்கள். இதை வைத்துவிட்டு வேதத்தை எடுத்து படி என்று பெற்றோரே தங்கள் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுப்பர். அதற்கு பிள்ளைகள் என்ன சொல்லுவார்கள்? வேதமும் தொலைபேசியில் இருக்கிறதே என்பார்கள் அல்லவா? ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்கிறார் சங்கீதக்காரர். மாத்திரமல்ல, நாள்தோறும் உம்மை நம்பியிருந்து உம்மை துதிப்பேன் என்றும் கூறுகிறார். இவற்றினும் மேலாக தான் தேவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை குறித்தும், தனக்கு இருக்கும் பிரச்சனைகளை குறித்தும், சத்துருக்களால் வரும் நெருக்கங்களை குறித்தும் பேசுகிறார். இவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும் என்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் எதிர்நோக்கினாலும் தேவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் அவர் விட்டுவிடவில்லை. அந்த நம்பிக்கையே அவரது வாழ்வுக்கு பெரிய நங்கூரமாய் இருந்தது. அருமையானவர்களே, இன்று நமது பிள்ளைகள் வாழ்வில் இந்த தேவ நம்பிக்கையை கொண்டு வர நாம் பிரயாசப்படுகிறோமா? சிறு குழந்தை தானே என்று இஷ்டத்துக்கு விடாமல் தேவனை அறிகிற அறிவில் அவர்களை வளர்த்திட வேண்டும். நமது வாழ்வில் தேவன் செய்த அற்புத சாட்சிகளை, எல்லா சூழ்நிலையிலும் தேவ கிருபை நம்மை எப்படி தாங்கியது என்பதையெல்லாம் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். பிள்ளைகள் வெளியுலகில் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் அவர்களை விசுவாசத்தினின்று விலகிட செய்துவிடும். நமது இல்லமே அவர்களது முதலாவது பள்ளிக்கூடம். குடும்பமாக அமர்ந்திருந்து தேவனுடைய நன்மைகளை குறித்து பேசி அவரை துதித்து ஆராதனை செய்திடுவோம். விஞ்ஞான அறிவு பெருகி வரும் இக்காலகட்டத்தில் தேவன் என்று ஒருவர் கிடையாது என்ற அறிவு அதிகமாக பெருகி வருகிறது. எல்லாமே தானாகவே உருவாகின, யாரும் அதை சிருஷ்டிக்கவில்லை என்று நமது விசுவாசத்தை குழப்புகின்ற பல ருசியான கதைகளும் படிப்பினைகளும் இன்று அநேகம் உண்டு. இவற்றினின்று தப்பித்து கொள்ள நம்மையும் பிள்ளைகளையும் ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் வசனம் 15. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, தேவன் ஒருவர் இல்லை என்ற அறிவு பெருகி வரும் என் நாட்களில் எங்கள் பிள்ளைகள் இவற்றிலிருந்து தப்பித்து கொள்ளவும், உம்மேல் அவர்கள் நம்பிக்கையை வைக்கும்படி அவர்களை வழிநடத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.